ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷாலிஸ் லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ப்ரெட்டை வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம், ப்ரெட் ரோல். வாங்க குவிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ரெட் ரோல் செய்கிறதுக்கு நான் 5 ப்ரெட் எடுத்திருக்கேன். ரொம்ப ஸ்வீட் இல்லாத ப்ரெட்டாக வாங்கிக்கோங்க, அப்போ தான் ப்ரெட் ரோல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ப்ரெட்டில் இருக்க இந்த ஓரங்களை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் தனியாக. இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம், இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அடுத்து 3 உருளைக்கிழங்கு நான் அது மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை தோல் உரித்து நம்ம எடுத்துக்கலாம். இதை ஃபர்ஸ்ட்டு மசிச்சு விட்டுடலாம் நல்லா. இது கூட 1 கப் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், 1 கப் கொத்தமல்லி, 1 கப் கேரட், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணுன்னா கூட கொஞ்சம் கூட ஏற்றி போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், சாட் மசாலா 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ப்ரெட் க்ரம்ஸ் இதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு இது இருந்தால் போதும், தண்ணிலாம் ஊற்றி பிசைய வேண்டாம். இப்போ இதை நம்ம விருப்பப்பட்ட ஷேப்புக்கு உருட்டி எடுக்க வேண்டியதான். நான் நீளமாக உருட்டி எடுக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா ரவுண்டாக செய்யலாம், இல்லை வடை மாதிரி தட்டி செஞ்சுக்கலாம், கட்லெட் மாதிரி. இந்த மாதிரி நான் விரல் நீளத்துக்கு இது மாதிரி ரோல் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன். இதில் 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ஓரம்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ப்ரெட்டு, அதை எடுத்துக்கலாம். இதை நம்ம ஏற்கனவே ஊட்டி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை உள்ளார வச்சு இது மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஓரத்தில் இந்த கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் தடவி அப்படியே ஒட்டி விட்டுருங்க. மசாலா வெளியே வராமல் பார்த்து நல்லா ஓரங்களை ஒட்டி எடுத்துருங்க. ஓரங்களெல்லாம் ஒட்டி எடுத்தோன்னே இது மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுங்க, நல்லா செட் ஆயிரும். இது மாதிரியே எல்லா இதையும் நம்ம செஞ்சு வச்சிடலாம். இந்த ப்ரெட் ரோல் மாதிரியே எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம ப்ரெட் ரோல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானோன்னே இதில் இருக்க ஒவ்வொரு ப்ரெட்டையும் நம்ம போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். ஆயில் மீடியமான சூட்டில் இருக்கணும், ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா மேலே மட்டும்தான் வேகும். அதனால் ஆயில் கரெக்டாக இருக்கணும். ப்ரெட்டை 2 சைடும் திருப்பி விட்டு நல்லா வேக விட்டு எடுங்க. நம்ம வெளியே ஷாப்பிங்லாம் போகும்போது குழந்தைங்க இதெல்லாம் விரும்பி கேட்பாங்க, ஆனால் அங்கே எப்படி செய்வாங்கன்னு தெரியாது. அதனால் நம்ம இது மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். இந்த கிறிஸ்பியான ப்ரெட் ரோலை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துருங்க. இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுட சுட ப்ரெட் ரோல் டொமேட்டோ சாஸோடு சர்வ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.